தமிழ்நாட்டில் கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொது நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது நிகழ்ச்சிகளின் தொடக்கத்தின் முதலாக தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவது கட்டாயம். சட்டப்பேரவையில் அரசினர் தனி தீர்மானத்தை கொண்டு வந்தார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். தமிழ்நாட்டின் பண்பாட்டு அடையாளத்தை நிலைநிறுத்தும் வகையில் தமிழ்நாட்டில் அமைந்திருக்கும் அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்புகளின் நிகழ்ச்சிகளிலும் நிகழ்வு தொடங்குவதற்கு முன் தமிழ்த்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஏகமனதாக தீர்மானிக்கிறது என்ற தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன். அனைத்து கட்சிகளை சார்ந்த உறுப்பினர்களும் இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் என்பது தமிழ் மொழி, தமிழர் பண்பாட்டுக்கு செலுத்தப்படும் மரியாதையின் வெளிப்பாடு. மாநில பாடல் பாடப்படுவது குறித்து கடந்த ஜூலை 9 எழுதப்பட்ட மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கடிதத்தை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் தீர்மானம். போன ஜூலை மாதம் 9 கடிதத்தில் மாநில பாடல் பாடப்படுவது பற்றி இருந்துச்சு. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் 1970களில் இருந்து தமிழ்த்தாய் வாழ்த்து எல்லா அரசு நிகழ்ச்சிகள்லையும், கல்வி நிறுவனங்கள்லையும் தமிழ்த்தாய் வாழ்த்து முதல்ல பாடுறது ஒரு மரபாவே இருக்கு. அதுக்கான அரசாணையும் இருக்கு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ் நமது உயிர் மூச்சு, தமிழ் மொழி நமது அடையாளம், தமிழ் பண்பாடு நமது பெருமை. அதனால தமிழ்த்தாய் வாழ்த்தின் மரியாதையை பாதுகாப்பதில் தமிழக வெற்றிக் கழக அரசு ஒருபோதும் சமரசம் செய்யவே செய்யாது. தமிழ்த்தாய் வாழ்த்து குறித்து முதலமைச்சர் விஜய் கொண்டு வந்த தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்று. திமுக, அதிமுக, காங்கிரஸ், விசிக, இடதுசாரிகள் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் ஆதரவு தெரிவிப்பு. முதலமைச்சர் அவர்களால் கொண்டு வரப்பட்டிருக்கிற தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் குறித்த தனி தீர்மானத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் வழிமொழிகிறேன், ஆதரிக்கிறேன். இந்த அரசின் தனி தீர்மானத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முழு மனதோடு ஆதரிக்கின்றேன். தீர்மானத்தை நான் ஆதரிக்கிறேன். தீர்மானத்தை நாங்கள் வரவேற்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் சார்பாக வரவேற்கின்றோம். பாட்டாளி கட்சி வரவேற்று அமைகிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மனதார இந்த தீர்மானத்தை வரவேற்கிறது. இந்த தீர்மானத்தை நாங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பிலேயே ஆதரிக்கின்றோம். தமிழ்த்தாய் வாழ்த்து தொடர்பான தீர்மானத்தை ஒருமனதாக ஆதரித்து நிறைவேற்றி தந்த அனைத்து கட்சிகளுக்கும் முதலமைச்சர் விஜய் நன்றி. உலகெங்கும் தமிழ்த்தாயின் புகழ் ஓங்கட்டும், தமிழ்நாட்டின் வெற்றி பயணம் தொடரட்டும் என எக்ஸ் பக்கத்தில் பதிவு. தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் பாடுவதற்கு சட்ட மசோதா கொண்டு வரப்படுமா? தவிக அரசுக்கு திமுக முன்னாள் அமைச்சர் ரகுபதி கேள்வி. தமிழ்நாட்டிலே தமிழ்த்தாய் வாழ்த்து முதலிலே பாடப்பட வேண்டும் என்கின்ற சட்டப்பூர்வ அங்கீகாரத்தை அரசு பெற்றுத் தந்தால்தான் அது நிலைத்து நிற்க முடியும். சட்டம் கொண்டு வர வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். தமிழ்த்தாய் வாழ்த்தை கடைசியில் பாட வேண்டும் என வற்புறுத்தவில்லை என சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு தகவல். அரசு நிகழ்ச்சிகளில் முதலில் வந்தே மாதரமும் அதைத் தொடர்ந்து தேசிய கீதமும் பாடப்பட வேண்டும் என அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக விளக்கம். நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றிற்கு 289 ரூபாயும், பொது நெல்லுக்கு 159 ரூபாயும் உயர்த்தி சன்னன் ரக நெல் 2750 ரூபாய்க்கும், பொது ரகங்கள் 2600 ரூபாய்க்கும் வழங்கப்படும் என 110 விதியின் கீழ் முதலமைச்சர் அறிவிப்பு. கரும்பு விவசாயிகளுக்கு தமிழ்நாடு அரசின் சிறப்பு ஊக்கத்தொகையாக டன் ஒன்றிற்கு 709 ரூபாய் 50 காசுகள் வழங்கப்படும் என்றும் உரை. 189 மற்றும் பொது ரக நெல் ஒன்றுக்கு ரூபாய் 159 என உயர்த்தி சன்னரக நெல் ரூபாய் 2750, பொது ரக நெல் ரூபாய் 2600 என வழங்கப்படும். கரும்பு ஒன்றிய அரசு மெட்ரிக் டன் ஒன்றுக்கு ரூபாய் 3290.50 நிர்ணயம் செய்துள்ளது. அதற்கு மேல் தமிழ்நாடு அரசால் சிறப்பு ஊக்கத்தொகையாக டன் ஒன்றுக்கு 709.50 ரூபாய் வழங்கப்படும்.
கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சி விவசாயிகள் போராட்டமே நடக்காத ஆட்சி என முன்னாள் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பெருமிதம். பாருங்க, விவசாயிகள் போராட்டம் இல்லாமலே 5 ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள், அதை பாராட்டணும். திமுக ஆட்சியில்தான் போராட்டம் நடத்திய விவசாயிகள் மீது குண்டர் தடுப்பு சட்டம் பாய்ந்ததாக அமைச்சர் நிர்மல்குமார் பதிலடி. விவசாயிகள் போராட்டம் பண்ணி அவங்க மேல குண்டாஸ் போட்ட அரசு போனது அரசு. எத்தனை பேர் குண்டாஸ் போட்டு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியும். விவசாயிகள் போராட்டம் கடுமையாக அடக்கப்பட்டது, எல்லா இடத்திலும் அடக்கப்பட்டது. அவ்வளவு வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்குது. அவ்வளவு பேர் நிலுவையில் உள்ள வழக்குகளை வாபஸ் பெற சொல்லி போன வாரம் தான் விவசாயிகள் சார்பாக பெரிய கோரிக்கையும் வைக்கப்பட்டது. நெல் கரும்பு விவசாயிகளுக்கான ஊக்கத்தொகை தொடர்பாக சட்டப்பேரவையில் காரசார விவாதம். அதிமுக பொதுச் செயலாளர் EPS அமைச்சர் செங்கோட்டையன் இடையே விவாதம். பேரவைத் தலைவர் அவர்களே, அதிமுக ஆட்சி இருக்கும் போது யார் அந்த துறைக்கு அமைச்சர் இருந்தனே தெரியாது பேசிட்டு இருக்காரு. கதையை மாற்றி மாற்றி சொல்லக்கூடாது. முதலே தெரிஞ்சுக்கல, மாற்றி மாற்றி உறவுல ஏறிவிட்டது, உறவுல ஏறிவிட்டது, உறவுல ஏற்றுவது, கூலி விலை ஏறிவிட்டதெல்லாம் சொல்லிட்டு கதையை சொல்லிட்டு, நாங்கள் ஏற்றி இருப்பது கூடுதலாக மானியத்தை ஏற்றி இருக்கிறோமா இல்லையா என்ற கேள்விக்கு தான் நீங்க பதில் சொல்ல வேண்டும். தவிர இதையெல்லாம் சுட்டி காட்டி அதனாலதான் நீங்க ஏற்றிருக்குன்னு சொல்ல முடியாது. தவிக அரசு உயர்த்தியிருக்கும் சாதாரண ரக நெல்லுக்கான ஊக்கத்தொகை போதுமானதல்ல என பாமக தலைவர் அன்புமணி கருத்து. நெல்லுக்கான கொள்முதல் விலையை நடப்பாண்டில் 3000 ரூபாயாகவும் அடுத்த ஆண்டு 3500 ரூபாயாகவும் உயர்த்த வலியுறுத்தல். திமுகவின் 5 ஆண்டு ஆட்சியையும் தவிகவின் 3 மாத ஆட்சியையும் ஒப்பிடுவது நியாயமா என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கேள்வி. தேர்தல் அறிக்கையில் கூட விவசாயிகளுக்கான கடன் தள்ளுபடி குறித்து வெளியிடாத கட்சி என்றும் சாடல். முதல்ல ஒரு ஒப்பீடுங்கிறது 5 வருஷமா ஆட்சியில் இருந்திருக்காங்க, நம்ம 3 மாசமா இருக்கிறோம். இந்த ஒப்பீடுங்கிறதே நான் தவறுன்னு சொல்ல விரும்பல, நியாயமானு கேட்கிறேன். நம்பர் 1, நாங்கள் சொன்னோம் விவசாய கடன் தள்ளுபடின்னு. அதை முயற்சியாக எடுத்து 5932 கோடி ரூபாயை தள்ளுபடி செய்திருக்கிறார். ஆனால் 200 தொகுதியின் வெல்வோம் சொன்ன திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில விவசாய கடன் தள்ளுபடி பேசவே இல்லை. வரும் காலத்தில் பட்ஜெட் உரையை தமிழில் பிழையின்றி வாசிக்க வேண்டும் என திமுக MLA கூறியதால் நிதியமைச்சர் மரிய வில்சன் டென்ஷன். தம்மால் இப்படிதான் பேச முடியும், யாருக்காகவும் மாற்றிக்கொள்ள முடியாது என மைக்கை தள்ளிவிட்டு ஆவேசம். நீங்க தமிழ்ல இப்படி பேசுங்க, எனக்கு யூனிக் இப்படிதான் பேச முடியும். அக்செப்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கோசம் சேஞ்ச் பண்ண முடியாது. நான் இப்படிதான் பேசுவேன். மக்கள் புரிந்து கொள்ளுகிற வகையில் நீங்கள் நன்றாக தான் பேசினீர்கள். அதோட பிரச்சனை முடித்து அதான் சொல்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ரொம்ப லைட்டர் வெயின்ல எடுத்துக்கோங்க. இல்ல பெரிய பிரச்சனை கைடன்ஸ் பண்ற மாதிரி பண்ணக்கூடாது. ஏன் செயல் இதுதான். அவருக்கோசம் நான் மாத்திக்க முடியாது, எல்லாருக்கோசம் நான் மாத்திக்க முடியாது. இல்ல மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. மாண்பு அமைச்சர் கேலி பண்றீங்களா? மாண்பு நிதியமைச்சர் கொஞ்சம் கோவப்படாதீங்க. அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5 விழுக்காடு உள் இடஒதுக்கீட்டை உயர்த்துவது தொடர்பாக நீதியரசர் தலைமையில் புதிய குழு. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் பேட்டி. 7 வருஷம் இல்ல 5 வருஷம், இப்பதான் இந்த வருஷம் தான் இருக்க போது. இன்று அந்த நாங்க அதை ரிவ்யூ பண்ண போறோம். அதற்கான ஒரு நீதியரசர் தலைமையில இன்னொரு கமிட்டி நம்ம போட போறோம். கண்டிப்பா தொகுதி மறுவரையறை தொடர்பாக தமிழ்நாட்டில் தவிக அரசை தூண்டிவிட்டு எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டியதாக காங்கிரஸ் மீது திமுக காட்டும். மற்ற தென் மாநிலங்களில் எம்பிக்களை கூட்டி கூட்டம் நடத்தாதது ஏன் என திமுக MP தயாநிதி மாறன் கேள்வி. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தோல்வியை தவிர வேறு எதையும் அதிமுக சந்திக்கவில்லை என முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் மீண்டும் குற்றச்சாட்டு. 47 தொகுதிகளின் வெற்றிக்கு EPS காரணம் என்றால் மற்ற தொகுதிகளில் செல்லக்காசிக்கு விட்டாரா என்றும் ஆவேசம். இதிலிருந்து இன்று வரை ஒரு சட்டமன்ற தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் உள்ளாட்சி தேர்தல் எதிலுமே
வெற்றி பெற முடியவில்லை. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலிலே 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றதற்கு கழகத்துடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடியினுடைய சொந்த செல்வாக்கின் காரணமாக தான் வெற்றி பெற்றோம் என்று சொல்லுகிறார். வாதத்துக்கு கொண்டால் வைத்துக் கொள்ளலாம். அப்ப 47 தொகுதியில் வெற்றி பெற்றார் என்றார், மீதி இருக்கிற 181 தொகுதியிலே எடப்பாடி பழனிசாமிக்கு செல்லா காசாகி விட்டாரா? திமுகவுடன் கூட்டு வைக்க தங்கள் தரப்புதான் கூறியதாக அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சொன்னது வடிகட்டிய பொய் என சி.வி. சண்முகம் குற்றச்சாட்டு. திமுகவுடன் கூட்டணி வைக்கலாம் என இபிஎஸ் சொன்னபோது அதற்கு திருமாவளவனை நாம் ஆதரித்து முதலமைச்சராக்குவோம் என்று மட்டுமே கூறியதாக விளக்கம். திமுக ஆதரவோடு நீங்க முதலமைச்சராவது ஏற்றுக்கொள்ளுகின்ற போது ஏன் திருமாவளவனை முதலமைச்சராக்கிவிட்டு நீங்கள் மீதி இருக்கிற 30 அமைச்சர்களையும் அண்ணா திமுக ஆக்குறது என்ன தவறு என்று சொன்னேன். நான் அதை மறுக்கலையே, இன்னைக்கு சொல்றேன், நான் சொன்னேன். காவிரியில் நீர் திறக்க கர்நாடக அரசுக்கு உத்தரவிடக் கோரிய தமிழ்நாடு அரசின் மனு ஆகஸ்ட் 13ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் உறுதி. காவிரி நீர் ஒழுங்காற்றுக் குழுவின் 139வது கூட்டம் நாளை கூடுகிறது. ஜூலை மாதங்களில் திறக்க வேண்டிய எஞ்சியுள்ள 33 டிஎம்சி மற்றும் ஆகஸ்ட் மாதம் தர வேண்டிய 45 டிஎம்சி நீரை திறக்க உத்தரவிட தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் கோரிக்கை வைக்க திட்டம். சென்னை விமான நிலையத்தில் நேற்று முன்தினம் மத்திய அமைச்சர் அமித்ஷா அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் சந்திப்பு. தவிக கூட்டணிக்கு எதிரான பலமான கூட்டணி அமைத்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயாராகுமாறு அமித்ஷா அறிவுறுத்தியதாக தகவல். மத்திய பாஜக அரசு தொழிலாளர் விவசாய மக்கள் விரோத செயல்படுவதாக கூறி மாநிலம் முழுவதும் அனைத்து தொழிற்சங்கங்கள் போராட்டம். நான்கு தொழிலாளர் சட்ட தொகுப்புகளை ரத்து செய்ய வேண்டும், தொழிலாளர் பாதுகாப்பு சட்டங்களை மீண்டும் அமல்படுத்த வேண்டும், அடங்குமுறை சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கம். திருநெல்வேலி மாநகராட்சி மாமன்ற கூட்டத்திற்கு விசில் அடித்தபடி வந்த தவிக கவுன்சிலர். திமுகவிலிருந்து விலகி தவிகவில் இணைந்த பின் வந்தவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக கவுன்சிலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. நெல்லை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்திற்கு விசில் அடித்தபடி வந்த தவிக கவுன்சிலர் சஸ்பெண்ட். எச்சரிக்கையை மீறி கவுன்சிலர் அல்லா பிச்சை விசில் அடித்ததால் 2 மாதங்களுக்கு சஸ்பெண்ட் செய்து மேயர் உத்தரவு. வருகின்ற 9வது மாதம் 10வது மாதம் கூட்டத்துக்கு அவர் ஏழாவது என்று இது முடிவாக. ஆந்திர அரசால் சிறைப்பிடிக்கப்பட்ட காசிமேடு மீனவர்களின் 7 விசைப்படகுகள் 2 மாதங்களாகியும் விடுவிக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்ட மீனவர்கள் ஒரு நாள் வேலை நிறுத்தத்தோடு ஆட்சியர் அலுவலகம் அருகே ஆர்ப்பாட்டம். பணி நிரந்தரம், குறைந்தபட்ச ஊதிய நிர்ணயம் உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தல்.
சேலம் மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் கோட்டை மைதானத்தில் காத்திருப்பு போராட்டம். புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அருகே சாலை வசதி கேட்டு மனு கொடுக்க தலைமைச் செயலகம் நோக்கி புறப்பட்ட மாணவர்கள் புதுக்கோட்டை திருச்சி மாவட்ட எல்லைப் பகுதியில் சென்றபோது போலீசார் தடுத்து நிறுத்தம். புதுச்சேரி கடலூர் எல்லை அருகே 31 வயது இளைஞர் நாட்டு வெடிகுண்டு வீசி வெட்டி படுகொலை. இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் வெறிச்செயல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைவு. 1 பவுன் 1,11,600 ரூபாய்க்கு விற்பனை. டெல்லியில் மாணவர்கள் மீதான தாக்குதல் மற்றும் ராமர் கோவில் காணிக்கை திருட்டு குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும். மத்திய அமைச்சர் அமித்ஷாவை வலியுறுத்தி நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் முழக்கம். மாணவர்கள் மீதான தாக்குதல் குறித்து மத்திய அமைச்சர் அமித்ஷா பதிலளிக்க தயாராக உள்ளதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு திட்டவட்டம். அமித்ஷா பதிலளிக்க எதிர்க்கட்சிகள் இடையூறு ஏற்படுத்தக்கூடாது என வலியுறுத்தல். ஜார்க்கண்டில் அரசு பணி நியமன முறைகேட்டை எதிர்த்து சட்டமன்றத்தை முற்றுகையிடும் போராட்டம். போலீசாரின் தடுப்புகளை தாண்டி மாணவர்கள் உள்ளே நுழைய முயன்றதால் தண்ணீர் பீச்சி அடிப்பு. ஜார்க்கண்டில் அரசு பணி நியமன தேர்வு முறைகேட்டை கண்டித்து பேரணியாக சென்றவர்கள் மீது போலீசார் தடியடி. போராட்டக்காரர்கள் சிலர் காயமடைந்த நிலையில் லேசான தடியடி நடத்தியதாக காவல்துறை விளக்கம். தேர்வு முறைகேடு தொடர்பாக ஜார்க்கண்ட் அரசு தேர்வு ஆணைய முன்னாள் தலைவர் கியாங்டே கைது. ஜேபிஎஸ்சி ஜேஎஸ்எஸ்சி தேர்வர்கள் போராட்டம் விலக்கும் நிலையில் சிஐடி போலீசார் நடவடிக்கை. போலீஸ் வழக்கை எதிர்கொண்டுள்ள திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி அபிஷேக் பானர்ஜி கண் சிகிச்சைக்காக வெளிநாடு செல்ல அனுமதி. விமான பயணம், தங்குமிடம், மருத்துவமனை உள்ளிட்ட விவரங்களை சமர்ப்பிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. ராஜஸ்தானில் திருட்டுக்கு பயந்து 5 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை மண்ணில் புதைத்து வைத்த விவசாயி. ரூபாய் நோட்டுகள் அனைத்தையும் கரையான் அரித்து தின்ற பரிதாபம். வங்கதேச பிரதமர் தாரிக் ரஹ்மானுடன் அந்நாட்டிற்கான இந்திய தூதர் தினேஷ் திரிவேதி சந்திப்பு. இருதரப்பு உறவு, ஷேக் ஹசீனா பிரச்சினை உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதம். திருவில்லிபுத்தூர் அருகே சதுரகிரி மலை சுந்தர மகாலிங்கம் கோவிலில் குவிந்த பக்தர்கள். ஆடி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு சிவ வழிபாடு. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இரவு 8 மணி வரை சுவாமி தரிசனம் செய்ய அனுமதி. பழைய நடைமுறை தொடர்வதாக கோவில் நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளதால் பக்தர்கள் மகிழ்ச்சி.